ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ திருச்செங்கோட்டில் இருக்காங்க. லோடு ஏற்ற போகிறோம். எந்த ஊருக்குன்னா குஜராத்துக்குங்க. அகமதாபாத்துக்கு முன்னாடி கேடா அப்படிங்கிற ஊருக்கு நாமக்கல்லில் போய் ஏற்ற போகிறேங்க. டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க. அது என்ன லோடுன்னா காஞ்ச புளிங்க இருக்குல்லங்க, அந்த லோடு. போகலாம் வாங்கப்பா. போகலாம். அப்படியே வண்டி இதில் விடுங்க, டீசல் அடிக்க. இந்த ட்ரிப் வந்துட்டுங்க, அப்பா வந்து ரெஸ்ட்டு, நம்ம தான் போகிறோம். கடைசியாக சென்னையில் இறக்கிட்டுங்க, மறுபடியும் அப்படியே லோடு ஏற்றிட்டு ஊர் பக்கம் வந்தாச்சு. போகலாம் வாங்கப்பா, அப்படியே ஸ்டெடியாக போங்க. போகலாம் வாங்கப்பா. லெஃப்ட் மாறிங்க. போதுங்க, கல் இருக்குது. டீசல் வந்துங்க கரெக்டாக 100 ரூபா 1 பைசா. இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட பெட்ரோல் பம்ப் தாங்க. இங்கே வந்து 1 ரூபா டிஸ்கவுண்ட்டு. கொஞ்சம் வாங்குவா. போதும். பக்கெட்டில் தண்ணி இல்லைங்க, சுத்தமாக ஃபுல் பண்ணணும். உள்ளே போக மாட்டேங்குது. கொடுங்க இங்கே. போட்டுருவாங்க. பேட்டரிக்கு தண்ணி செக் பண்ணிட்டா பரவாயில்லைங்க. திரும்ப டீ சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட்டு வந்துட்டு. வணக்கம். 0வை சரிபார்க்கவும். டீசல் 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 கம்மியாக தான் அங்கே வந்து பிடிக்கும். இப்போ பாண்டிச்சேரி ஃபுல் பண்ணிட்டோம். இப்போ டீ குடிக்கணும் கூட நான் பிடிக்கிறேன். விட்ரு தம்பி. டீசல் அடிச்சுட்டுங்க கிளம்பியாச்சு லோடு ஏற்ற. அப்பாவுக்கு வந்துட்டுங்க கொஞ்சம் கோல்டுங்க, அதனால் குஜராத்தில் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கா, அதனால் அப்பா வந்து இந்த ட்ரிப்பு ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னாரு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டுருக்காருங்க, நாமளும் ஒரு டியூட்டி. குஜராத் பெத்துக்காடெல்லாங்கப்பா மழை போட்டு வெளுத்து வாங்கி எல்லாம் மண்ணெல்லாம் அங்கங்கே சரிஞ்சு போச்சுங்கப்பா. எப்போ தகுது? இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும். அப்போ மழை சரியான மழையாக இருந்திருக்கும். மழை சரியான மழை. எல்லாம் அந்த ஆற்று பாலமெல்லாம் நம்ம போகும்ல, அந்த அக்கா கடையை தாண்டி. ஆமாம், அதெல்லாம் வெள்ளம் போயிட்டு இருக்குதுங்கப்பா. பார்க்கவே பயமாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி மழையை பார்த்ததே கிடையாது அங்கே. அது அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருச்சா? ஆமாம். சைடு அந்த மேலே மலை மாதிரி இருக்கிற ரோடு பக்கத்துல எல்லாம் சரிஞ்சு போயிருக்குமே. அதுதாங்க எல்லாம் சரிஞ்சு போய் ஒரு தமிழ்நாட்டு வண்டி மாட்டிக்கிச்சு அதில். அப்புறம் பாப்பாங்க அந்த ட்ரிப் அந்த வழியாக போகிறோம், எல்லாம் கொஞ்சம் ரோடு பிளாக்னாங்க. அது இல்லாமல் ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஆமாம், ஒரு 2 நாள் ஆகுங்க நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கு. அந்த ஏரியா ஃபுல்லாக பார்ப்போம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா. ரெகுலராக நம்ம குஜராத் தாங்க இது வரைக்கும் அதிகமாக போன ஒரு ஊர். அங்கே இந்த வருஷம் சரியான மழைங்க. அது சூரத்து இந்த வாப்பியெல்லாம் அங்கங்கே முழுகி, லாரியெல்லாம் நிறையா லாரி முழுகிடுச்சுங்க. போனோம்னா அப்படியே பார்த்துட்டு ஏங்கப்பா. இந்த பகவத்ரா ரோட்லேயே சரியான மழையாக தாங்க. அங்கேயே வண்டி 2 நாளாக நின்றுட்டு தான் இருக்குது. நாங்கள் அதான் லோடிங் கொஞ்சம் டல்லு தாங்கப்பா. நம்ம கண்டெய்னர்னால அந்த பார்சல் ஏதாச்சும் ஆகும். ஓப்பன் வண்டிக்கெல்லாம் அங்கே கொஞ்சம் லோடு இந்த மலையில் கொஞ்சம் டல்லுன்னு தான் சொன்னாங்க. திருப்பூர்லேருந்து வாப்பிக்கு ஒரு லோடு சொன்னாங்க.
அது பார்த்தேன். இங்கேருந்து போய் திருப்பூர் போயிட்டு வரதுக்குங்க. அது ஆன்லைனில் பார்த்தேங்க. அதெல்லாம் வாடகையே இல்லைங்க, தரமட்ட வாடகை. அப்புறம் இது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்தேங்க. கம்முன்னு நாமக்கல்லில் சொன்னாங்க. அதனால் போய் ஏற்றிட்டு அப்படியே போய்க்கலாம் காஞ்ச பிள்ளைங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஏற்றிட்டுங்க வரும்போது அப்பா நாமக்கல்லேருந்து அப்படியே வீட்டுக்கு வந்துடுவார். பரமத்தி வந்துட்டேங்க. இந்த பிரிட்ஜு வந்துட்டு ஃப்ளைஓவர் வந்துட்டு கூடி சீக்கிரம் வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங்காக போடுறாங்க, இங்கே ரொம்ப பெருசு. இருங்கப்பா போலாம். போயிட்டுங்க எடையை போடலாம். இப்போ தான் அவர் பார்ட்டிக்காரனை ஃபோன் பண்ணார். இந்த ரோட்டில் வந்தேங்க கிட்டத்தட்ட பல மாதம் இருக்கும். ஏன்னா நம்ம சிவகாசி போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தாங்க இந்த ரோட்டில் அதிகம் போவோம். அதாவது இப்படி பரமத்திலேயே வண்டி வரும். இந்தமாரி இந்த ட்ரிப் முடிஞ்சதுக்கப்புறங்க அடுத்தது மாரி ரெகுலராக சிவகாசி தாங்க போகலான் இருக்கோம். என்ன கை காமிச்சாரு. நல்லா இருக்கீங்களா? இந்த ட்ரிப் முடிஞ்சோன்னேங்க ஒரு தீபாவளிக்கு ஒரு மாதம் வரைக்கும் நம்ம சிவகாசி போகலாம். ஏன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி லோடு அவர் நின்றுங்க. தீபாவளிக்கு முன்னாடி குஜராத்லேருந்து சிவகாசிலேருந்து பட்டாசு லோடு வந்து நார்த்துக்கு. அது இல்லாமங்க இந்த வருஷம் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக பட்டாசு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த ஒர்க்கில் முடிட்டுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டுங்க மோகனூர் ரோடு கட் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் கூட வாத்து சாப்பிட்ருலாம் இப்போ கதிரவேல் கடையில். அது என்ன எவ்வளோ தூரம் நாங்கள் போகிறது? ஆமாம், அது போய் திருப்பிட்டு வரணும் அந்த பக்கம். நீங்கள் என்னமோ கொஞ்சம் மோட்டமாக இருக்குதுங்கப்பா. மணி என்ன ஆகுது? மணி கரெக்டாக 7. இப்போ பொழுதுக்கிழமை டைம் ஆச்சு. இதான் மழை தான் சுற்றி பெய்யுதுல்ல. ஆமாம், இங்கே கொஞ்சம் நம்ம ஊரில் இப்போ கொஞ்சம் வெதர் பரவாயில்லைங்க. ரொம்ப வெயில் அதிகம் இல்லை. இப்போ அப்படியே ஒரு கிளிப் ஒன்று ஆட் பண்ணி விட்றேங்க. அது ஒரு நிமிஷம் மேலே வரும். கொஞ்சம் ஆடியோ இருக்காது, அதை அப்படியே பாருங்கள். இந்த ரோட்டில் பகலில் வரதுக்கு சூப்பராக இருக்குங்கப்பா. மோகனூர்லேருந்து பரமத்தி வேலூர் வர ரோடு ஜம்முன்னு இருக்கும். சுற்றி புளி மரம். பைக்கில் வரதுக்கு காரில் வரதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம போனோம்னா மரத்தை பார்த்து போகணும். இல்லைன்னா வேற அன்றைக்கே அந்த துறையூர் ரோட்டில் பட்ட பாடே போதும். ஆமாம், இந்தமாரி சென்னை வருவாங்க. வர மாதிரி இருந்தாலும் அந்த யார்டு கண்டெய்னர் யார்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல வர மாட்டாங்க. கம்பெனி லோடுனா மட்டும் தான் எழுதிட்டு வரணும். அங்கே பார்த்துருப்பாங்க 15,000 கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது கொள்ளையடிக்கிறாங்க. வண்டி வெளியே விட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருக்காருங்க, இஸ்மேல் அண்ணான்னு சொல்லிட்டு. அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பணமே கொடுத்துருக்க தேவையில்ல, நான் வந்திருப்பேன் நேரில் அப்படின்னாருங்க. நம்ம டக்குன்னு சரி நமக்கு அந்த இடத்துல எதுவுமே தோணலைங்க. அது இல்லாமல் நம்ம சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா அவர் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வரணுங்க. வந்து அவருக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும். சரி அந்த நேரத்தில் எதுவும் இது பண்ண வேணாம், ஏன்னா நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. இதில் கொஞ்சம் பார்த்தா மூணு மாட்டுதுங்க. மரம் எல்லாம் கொஞ்சம் கீழாப்பிலே இருக்குது. அது துறையூரோட ரொம்ப கீழாக இருக்குது. இதுவும் தான் பாருங்கப்பா தான். நல்லா இருக்குதுங்கப்பா. இதே ரோடு பெருசு பண்ணுற நல்லா வெட்டிட்டாங்கன்னு வைங்க. இங்கே ரைட் சைடில் பாருங்கப்பா சின்ன சின்ன வாத்து கடை போயிடுச்சு. இங்கே ஒரு வாத்து கடை இருக்குது பாருங்க, குழம்பு வாத்து கடை, குப்பு வாத்து கடை தான் இங்கே பாருங்க ரைட்டில் தான். இந்த பக்கம் வீடியோ பார்த்துருப்பேங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இருந்துருக்குங்கப்பா. திங்கக்கிழமைனால மேலே ஓப்பன் ஆகும். இது ஃபுல்லாகவே இங்கே கோரப்பை தானுங்கப்பா. எல்லாமே கோரப்பை தானே. சும்மா பாருங்க, பொள்ளாச்சி தென்காசி மாதிரி இடம் இங்கே ஜம்முன்னு இருக்குது. அப்படியே காவேரி ஆற்று பாசனங்க. அப்படியே ரைட்டில் தாங்க காவேரியாரு. சும்மா இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குவாங்க காவேரியாரு. 6 கிலோமீட்டர் வரும், 4 தான் வரும்.
இங்கே ஒரு வாத்து கடை பாருங்கப்பா, வேளா ஒரு வாத்து கிலோ அடிச்சுக்கு. 350 ரூபா. வாத்துக்கறி 350. அந்த கிளிப்பு பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில் மீட் பண்ணேன். அவர் வந்து நமக்கு அதாவது அந்த கிளிப்பு அனுப்பிச்சி விட்டு வீடியோவில் ஆட் பண்ண சொன்னாருங்க. அவர் வந்து சொந்த ஊர் வந்து அவருக்கு ராமநாதபுரங்க. இந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் வந்துட்டு அந்த பாம்பன் பாலத்துலேருந்து எடுத்த வீடியோ நமக்கு அனுப்பிச்சி விட்டாரு. நம்மளை வந்து வர சொல்லியிருக்காருங்க அங்கே ராமநாதபுரத்துக்கு ஒரு நாள் லோடு ஏற்றிக்கிட்டு. நமக்கு எங்கேங்க, நமக்கு அந்த பக்கம் லோடே அதிகம் ராமநாதபுரம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஓப்பன் வண்டியாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு லோடு கிடைக்கும். நமக்கு க்ளோஸ்டு பாடியில் வந்துட்டு நம்மளும் இது வரைக்கும் ராமநாதபுரங்கிற லோடு வந்து கேள்வியே நான் படலை. அப்படி இன்கேஸ் நான் சொன்னேங்க, அண்ணா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் லோடு ஏற்றிட்டு வரேன், அப்படி இல்லைன்னா நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, இந்த பாம்பன் பாலம் இதெல்லாமே சுற்றி பார்க்குறதுக்காக வரேன் அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காருங்க. அங்கே தனுஷ்கோடியில் எங்கேயும் அங்கே அந்த பக்கம் நிறைய மீன் கடை இருக்க மாட்டேங்குதுங்கப்பா. சேர்த்தான். அதனால் நம்ம 2 பேரையும் வர சொல்லியிருக்காரு. இல்லை ஒரு லோடான பாப்பில் ஒரு நாளைக்கு பஸ் ஏறி போயிடுவோம். ஒரு நாளைக்கு பஸ் ஏறி போயிட்டு சிவகங்கை பக்கம் லோடானாலும் ஆகும். அங்கே ஆனால் ஏற்றிட்டு போய் கூட பஸ் ஏறி போயிடலாம். இல்லைன்னா அங்கே மதுரை போனால் மதுரையிலேருந்து பஸ் ஏறி போயிடலாம். போயிட்டுங்கப்பா. அவர் எல்லாம் சுற்றி காட்டுன்னு இருக்காரு. ஒரு நாள் அப்படியே அந்த பக்கம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இல்லை பார்த்துட்டு கருவாடு கீழே இருந்தால் வாங்கிட்டு வருவோம். கருவாடு வாங்கிட்டு அவர் வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு ஜம்முன்னு வருவோம், போயிடுவோம். அப்படியேங்கப்போ அங்கே ஒரு டாடா ஏசி என்னங்கப்பா அண்ணன் ரோட்டை ஃபுல்லாக அடிச்சிட்டு வராரு. என்ன லோடு? கரும்பு ஜோவையாட்டு இருக்குது. ஆமாம், பார்த்து அண்ணன் டிச் பண்ணிட்டு இதுங்கப்பா வாழை மாட்டேன். வாழை மாட்டேன். முன்னாடி போனால் 1 கிலோமீட்டரில் பாலப்பட்டிங்கிற ஊர் வருதுங்க. அதிலிருந்து நம்ம லெஃப்ட் போகணும். இது கேனு தண்ணி ஒன்று வாங்கி ஊற்றுனுங்கப்பா. ஒரு கேன் வாங்கி நீங்கள் எனக்கு என்னென்ன மளிகை பொருள் வாங்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருங்க. அதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. இவ்வளோ கீழாப்பில் இருக்குது. நம்ம தெரிஞ்சு நம்ம கண்டன நம்ம ஒரு வண்டி தான் போயிட்டு இருக்கிறாங்க பதில். ஆமாம் ஆமாம், தேவையில்லாமல் இல்லை எதுக்கு தாங்க வராங்க. இதில் வேலையே இல்லைங்கப்பா. போகிறோம் இங்கே தான் வண்டி இது வச்சுருந்தாங்க, அவங்க இது வந்தாதான். அப்படி வந்தாலும் பரமத்தில் நிறுத்திட்டு போயிடுவாங்கப்பா. பார்க்கிங்கில் எது விட்டுட்டு போயிடுவாங்க. பார்க்கிங் நிப்பாட்டிட்டு வண்டியில் எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஆமாம் பா, இது நேராக வள்ளிபுரம் ரோடுங்கப்பா. சரி சரி, இது நேராக வள்ளிபுரம் ரோடு. ஏதாவது 15 கிலோமீட்டர் போட்டுருக்கு பாருங்க வள்ளிபுரம். இதில் ஏற்றி இப்படியே வள்ளிபுரம் போயிடலாமா? வள்ளிபுரம் போயிட்டு அதுக்கு இந்த கிரீஸ் அடிக்கிற நிப்பிள் மாற்றிவிட்டு ஏர் ப்ளூ ஆயில் பிடிச்சிட்டு நேராக இப்படியே போயிடலாம். நம்ம ரிட்டன் இப்படி வர தேவையில்ல. சரி, நாம் இங்கே சித்தானந்தூரில் வண்டி நிறுத்திருந்தாங்கப்பா, அதனால இப்படி வந்தோம். ரோடு தான் கொஞ்சம் சுருங்கி இருக்குது, ஏன்னா வண்டிலாம் போகுங்கப்பா. சரி சரி, அதான் ஒயர்லாம் அதிகம் மேலே தூக்கி தான் கட்டுருக்காங்க. ஆமாம் ஆமாம், ஏன்னா அது வள்ளிபுரம் மெயின் ரோடுங்கப்பா. அது அதாவது இங்கேருந்து நாமக்கலுக்கே ஏதாவது மெயின் ரோடாக இருக்குது. ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துருவாங்க முன்னாடி போயிட்டு. ஒயர்லாம் ரொம்ப கீழாக இருக்குது. அதெல்லாம் டச்செல்லாம் ஆகாதுங்கப்பா. போங்கப்பா, ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது வே பிரிட்ஜுக்கு. எடை போட்டு போகலாங்க. வரலாங்கப்பா. இன்னும் போங்க, ஃப்ரெண்டு கொஞ்சம் போங்க, ஃப்ரெண்டு போங்க. வெயிட் போட்டுட்டுங்க மறுபடியும் இன்னொரு ஸ்பாட்டுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு போயிட்டுருக்கோம். ரோடு இருக்க சின்னதாகிட்டே போகுதுங்க. இருந்தாலும் ஒயரெல்லாம் மேலே அவ்வளோதாங்க. இப்போ ஒயர்லாம் ஃபுல்லாக மேலே வருது. ஆமாம், அதாவதுங்க நமக்கு இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே போய் லோடு ஏற்றலாம் ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாம் நான் மெனக்கெட்டு எவ்வளோ நாளாலும் சரி இந்த மாதிரி லோடெலாம் மாதக்கணக்கில் வீட்டுக்கு வராமல் கூட இந்த மாதிரிலாம் வந்து ஜாலியாக ஓட்டலாம். நான் அதனால தாங்க சொன்னது, நமக்கு இந்த கம்பெனிக்கு போகிறதுக்கும் இந்த மாதிரி வந்து ஏற்றுறதுக்கு வித்தியாசமே அதுதான். நமக்கு அந்த கம்பெனியில் போகும்போது மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குங்க. என்னடா அது உள்ளே வந்துட்டேன்னா அந்த செக்யூரிட்டி அவங்க பேசுகிற ரூல்ஸு
அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு அப்படியே கடுப்பாக இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி வெளியே வந்து ஏற்றும் போது ஜாலியாக இருக்குங்க. அது அழகாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த அப்போ இருக்க மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்ன மாதிரி பாசிட்டிவாக ஒரு ஆள் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணும். நம்ம பார்த்துருப்போம் அந்த உருளைக்கிழங்கு, தக்காளி, முட்டைக்கோசுங்க, வெங்காயம் ஏற்றுனது, பூண்டு ஏற்றும் போது அதெல்லாம் ஒரு தனி வாழ்க்கைங்க. அதெல்லாம் அது ஓப்பன் வழியில் இருக்கும்போது அப்போ பண்ண அந்த விலாகோட கண்டினியூட்டி வந்து எனக்கு க்ளோஸ்டு வண்டியில் வந்துட்டு, அதாவது இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா, இதில் என்னால் கொடுக்க முடியல. பார்ப்பேங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த காஞ்ச புள்ளிங்க லோடிங் வந்து பர்மிஷன் இருந்துச்சுன்னா அதையும் நான் விலாகில் ஆட் பண்ணுறேன். இந்த பக்கம் கொஞ்சம் கோழி பண்ண அதிகம் அங்கே. ஆமாம், கோழி பண்ண நிறையா இருக்குது. கட்டிங்கெல்லாங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. இதனால் கொஞ்சம் நம்ம சைடு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வந்தால் கட் ஆயிடுது. ஒரு சைடு தான், ஒரு பூட்டு உள்ளே இருக்குதாங்க. அப்படியே எடுத்துட்டு போகுது. எந்த லோடு எடுத்தாலும் அப்படியே கீழே உழுவு வரைக்கும் அது அப்படியே எடுத்துட்டு போகுது. சரி, வச்சு இது பண்ணி வச்சு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருக்கான். பாய மடிச்சு போகும். தார் பற்றி நான் நிற்கல. அதை மடிச்சு அதுக்காக பாய் இந்த மூட்டை ஏற்றுறாங்கன்னா. ஆமாம், அதான் அழுக்கை கீழே கொண்டே மடிச்சுக்கலாம். கீழே கொண்டே உதவிக்கலாம் தான். அப்படி திருப்ப வந்து மாதிரி பழைய மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து வெளியே வர மாதிரி போட்டோம்னா தான் நமக்கு இந்த பக்கம் அழுக்காவாது. கார் பையெல்லாம் ஓப்பனில் போய் மடிச்சுதாங்க. காற்று தூக்கி தொலையுது. எந்த சைடு ஓகே ஓகே இது நான் மடிச்சு இதில் பண்ணி பண்ணிட்டாங்களா? டோல்கேட் பக்கம் தாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான். போயிட்டு சாப்பிட்டுட்டு உங்களை வாங்கி வந்துட்டா. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 5 இட்லி மட்டும். இட்லி வேறு வடை. இங்கே நாமக்கல் டோல்கேட்டை போயிட்டுங்க இட்லி, வடை, அடுத்தது பூரியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே லோடு ஏற்றுறது வந்து காட்டுக்குள்ளே தாங்க ஏற்றிட்டுருக்கோம். அதனால் இப்படியே தென்னை மரத்துக்கிட்டே உட்காந்துங்க நீட்டாக சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் ரேருங்க, ரொம்ப காட்டில் உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் வண்டியில் வரும்போது. இந்த அங்கே ஒரு அண்ணன் நிற்கிறாரு பார்த்தீங்களா, இங்கே தெங்காசிலேருந்து லோடு இட்டு வந்துருக்காரு.
அப்படியே போயிட்டு காவேரி ஆற்றுல வந்து ட்ரோனை பறக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குங்க, அப்படியே பைக்லேயே போய்க்கலாம். இப்போ இந்த இடத்த தாங்க நம்ம ட்ரோனில் பார்க்க போகிறோம். நல்லா காற்றடிச்சிட்டு இருக்குங்க. அது இல்லாமல் கீழெல்லாம் மணலாக இருக்கா, அதனால ஒரு சாக்கை வச்சு அது மேலே ட்ரோனை வச்சுருக்கேன் பறக்க விட்றதுக்கு. எல்லாம் ட்ரோன் கூட சேர்ந்து பறக்க ரெடியாக இருங்க. தண்ணிங்கிறது இந்த மாதிரி எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேங்க. அதாவது இந்த ஆடி மாதமெல்லாம் கொஞ்சம் தண்ணி போயிட்டுருக்கும் மழை பெஞ்சு. இந்த வருஷம் வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் சரி கேரளா கர்நாடகா பக்கமெல்லாம் மழை வந்து கம்மி தான் போலங்க. இங்கே பெய்ய வேண்டியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மகாராஷ்டிரான்னு பேஞ்சு அங்கே தண்ணி போக இடம் இல்லாமல் சிட்டியெல்லாம் முழுகி கிடக்குது. ஆடி 18 தாங்க எனக்கு தெரிஞ்சு தண்ணி திறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேட்டூர் டேம்லேருந்து திறந்துடுவாங்க. அப்புறம் இங்கே ஜெயட்ரப்ளைன்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே வந்து கொஞ்சம் தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஆடி 18க்கு வந்துட்டு திறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, அப்படியே சின்னதாக ஒரு இடத்துல மட்டும் தண்ணி போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த நீர் வந்து பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஆனால் ஆற்றை சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையாக தாங்க இருக்குது. நம்ம பாய்ஸ் வந்துட்டுங்க கிட்டத்தட்ட லோடு ஏற்றி முடிக்க போகிறாங்க. டக்குன்னு ஏற்றிட்டாங்க. ஒரு 16 டன் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி எல்லாமே பேக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தா லோடு சீக்கிரம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தாங்க இருக்கும் ஏற்றி முடிக்கிற டைமு. இன்னும் கொஞ்சம் வாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் வாங்க. இந்த வீல் பேக்கில் இருக்குது. போதுங்கப்பா. வெயில் மண்டையை புழக்குதுங்க. எப்பா வெயில் போட்டு பட்டை கிளப்புதுங்கப்பா. இருக்காரு, உள்ளதான் இருக்காரு. சீட்டு விடுங்க. 11 டன் இருந்தது எம்டி. மொத்தம் 16 டன் இருக்குங்க நம்ம ஏற்றின லோடோட வெயிட்டு. வள்ளிபுரத்துக்கு இன்னொரு 8 கிலோமீட்டர் இருக்குங்க. போயிட்டுங்க நம்ம மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு இந்த நிப்பில் ஒன்று மாற்றணுங்க, கியர் பாக்ஸ் கிட்ட வர்றது. அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் ப்ளூயில் வந்து நான் எங்கேயும் பாடிக்கிட்டோம். அதை நான் அந்த புதன் சந்தைக்கு முன்னாடி இருக்கேன், அங்கே அடிச்சுட்டு போயிட்டா. அதான் முன்னாடி இங்கேருந்து போகும்போது அசோக் எலக்ட்ரிக்கல் தாங்க ரைட் சைடு ஒன்று. ஆமாங்கப்பா. அதை தாண்டி ரிலையன்ஸ் வருதா டீசலுக்கு? ஆமாம். அதை தாண்டி இனிமேல் லெஃப்ட் சைடு இருக்கு. சரிப்பா, அங்கே அடிச்சுட்டு போயிட்டா. அதில் ஃபுல் பண்ணிட்டு போயிடுறேன். சரிங்கப்பா, வருங்க. அண்ணன் உள்ளே போகிறாட்டிருக்கேன். நாம் ரைட்டில் தான் போகணும். ஆமாம் தாங்க, ரைட்டில் தான் போகணும். இங்கே லெஃப்ட்டில் போனால் ஊஞ்சப்பாளையம், லெஃப்ட்டில் போனால் ஊஞ்சப்பாளையம் போட்டிருக்கு. இப்போ போயிட்டு வரேங்கப்பா. வரும்போது தெக்க ஏற்றுற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே சளி சரியாச்சுன்னா சொல்லுங்கள், அப்படியே போயிட்டு. நான் வந்துடுறேங்க, அந்த தெக்க போய் ஏற்றிட்டு வந்துடுவோம். போயிட்டு சிவகாசி போயிட்டு இன்னைக்கு தீபாவளி வரைக்கும் அப்படியே சிவகாசியே ஓட்டலாங்கப்பா. சரி, ரைட்டு. இந்த இடத்துல இது கொஞ்சம் மேடாட்டு இருக்குதாங்கப்பா. ஆமாம் தாங்க, கொஞ்சம் மேடுதா லைட்டா. ஏதோ மேப்பில் கூட ஏதோ மேடுன்னு தான் போட்டிருந்துச்சு. சிவகாசி அப்படியே கீர் வயசு இன்னும் முன்னாடி மேடு போப்பா மேடு தான். ஆமாம். அதாவதுங்க நம்ம ஆரன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது வேண்டாங்க, ஏற்கனவே நமக்கு லைட்டை வச்சு ஒரு இதாச்சு இல்லை, மறுபடியும் ஏரோன்னு வச்சோன்னு வைங்களேன், அதுக்கு சொல்லி இதாக கேஸுக்கு இது போட்டாங்கன்னா நமக்கு தொடர்ந்து மறுபடியும் டார்ச்சராக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஆரனே வச்சாச்சு. அது சேஞ்சும் பண்ணல நான்.
எல்லாம் பாருங்கப்பா இந்த பக்கம் கோழி பண்ண அந்த கோழி அந்த பண்ண வாசம் தான் அடிக்குது. ஆமாம் ஆமாம், சுற்றியும் கோழி பண்ண தானே. ஆமாம், ரைட் லெஃப்ட் எல்லாமே லெஃப்ட் கோழி பண்ண தான். கோழி பண்ண. ஆமாம், முட்டைக்கோழி. முட்டைக்கோழி முட்டை வண்டியெல்லாம் ஏற்றிட்டாங்கன்னா அவ்வளோதாங்கப்பா, ட்ராவல்ஸ் ஈக்குவலாக பரபரன்னு பறப்பாங்க. ஒர்க் ஷாப் வந்தாச்சுங்க இங்கே ஆட்டோ நகருக்கு. இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்தே மாதக்கணக்கு இருக்குங்க. எல்லாம் அடையாளம் தெரியாத மாதிரி எல்லாம் பட்டையெல்லாம் மாறிடுச்சு. நம்ம ஓப்பன் வண்டிக்கு கூட 12 வீலுக்கு எங்கே தாங்க நம்ம எஃப்சிக்கு ஒர்க்கெலாம் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு ராடு மாதிரி இருக்குது அந்த இதுலேயே இப்போ நீங்கள் கழட்டி எடுத்தீங்களேங்க. அதுதான் இதை ஃபஸ்ட்டு மேல் நட்டு டைப் பண்ணிக்கிங்கண்ணா கிரீஸ் இனப்பில். பணம் எடுத்துகிட்டு விட்டுமா இல்லை போதுமா இதை? எங்கே டார்ச் லைட்டர் எங்கேருந்து அடிக்கணும்? இந்த பக்கம் இருந்து அடி இல்லை கரெக்டாக அந்த அவர் டைப் பண்ணுற இடத்துல பார்த்து அடிக்கணும். இங்கிருந்து பார்த்து எடுக்கணும். இந்த பக்கம் நல்லா தலை வரைக்கும் ஏற்றினா ஏற்றி கீழே லாக் பண்ணிடுங்க. அப்போ உங்க பக்கம் நேரம் இப்படி வர இங்கே வர மாதிரினா இன்னும் கொஞ்சம் விட்டுதான் போதுமாண்ணா. இங்கேருந்து அங்கேருந்து கிரீஸ் அடிக்கிறது தான் பாருங்க. நிப்பில் கரெக்டாக அடிக்க முடியுமாண்ணா? இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் லைட்டாக பாரு. உங்கள் பக்கம் தான் அடிக்கிறது சௌரியமாக இருக்குமான்னு பார்த்துங்க. இப்போ நீங்கள் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்க முடியுமான்னு பார்த்துங்க அந்த இடத்துல. இதுதான் கரெக்ட். சரி ரைட் ஓகே. அப்போ கீழே நட்டு லாக் பண்ணி நல்லா பிடிச்சி லாக் பண்ணி விட்ருங்க. புரியுது அடிப்படி அழகாக முடியும். அழகாக ஓகே. இது ஊற்றிட்டு ஒரு கேன் பிடிச்சிட்டு போயிடலாமாங்கப்பா? சரி நான் போயிட்டுறேங்கப்பா. சரி தாங்க. காலையில் கிரீஸ் அடிச்சுக்கிட்டாங்க. சரிங்கப்பா. ஒன்று அப்புறம் சமையல் ஜாமான் பூரா எல்லாம் வாங்கிக்க லிஸ்ட் போட்டுருக்குது. சரி 2. அப்புறம் குட் நைட் ஒன்று வாங்கிக்க மறந்துடாத. சரிங்கப்பா. அப்புறம் நிற்கிற இடத்துல பார்த்துக்க அப்பப்போ, ஏன்னா நடுவில் மழையே பெஞ்சு கிடக்குது. எல்லாம் மகாராஷ்டிரா குஜராத்தில் மழைங்க. ரோடு சரியில்லை. டயர் அப்பப்போ டயர் பார்த்துக்க. சரிங்கப்பா. நைட் 8 மணி 9 மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு சரிங்கப்பா. காலையில் 6 மணிக்கு எடுத்தாங்க. சரிங்கப்பா. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்கணும். அவசரம் இல்லை, 2 நாள் லேட்டாக பரவாயில்ல. நீங்களும் போயிட்டுங்கப்பா. நாட்டுக்கோழி வச்சு வெடக்கோழியே பிடிங்க. சரி தாங்க. பிடிச்சி நல்லா சூப் வச்சு அடிங்க, சளி அப்படியே பறந்துடும். சரி தாங்க. சரி போய்ட்டுறேங்கப்பா. சரி ரைட் ஓகே. வாங்க நல்லபடியாக பரோடா அப்படியே கிளம்பலாம் குஜராத்துக்கு. அடுத்த வீடியோவில் வந்துட்டுங்க ஃபுல்லாக குஜராத் எப்படி இருக்குது, அந்த பெத்துக்காரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்ப்போம். சரிங்க. மேல்பட்டி சாச்சிருந்தாங்க.